நம்ம என்ன சொல்கிறோம், நீ உன்னை விட்டுறேன்னு சொல்கிறோம். இப்போ அதையும் போடக்கூடாதுல்ல. அப்போ நீயாவது வாண்டடாக தானே மாட்டுறேங்க. இப்போ அதுக்குள்ளே எப்படின்னா போகுது, செல்லுகளும் எங்கள்கிட்ட இருக்குது, எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அதுக்குள்ளே எப்படின்னா கனெக்ஷன் மாதிரி தான் இருக்கும். செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்களா? செல்லு சுவிட்ச் ஆஃப் பண்ணல. இதுலேருந்து எப்படின்னா ஃபார்வர்ட் ஆகும். அது எவ்வளோ டெக்னாலஜி கோயில் கும்பாச்சரம் இருக்கிறது அப்படியே ஓடிட்டு அது லைவ் தெரியுதுண்ணா. இவங்க லைவ் அப்படி எப்படி பண்ணிட்டாங்க. என்கிட்ட 2 இருக்குன்னா 2 இருக்குது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, அதுக்குள்ளே இவங்களுக்கு எப்படின்னு இப்போ போயிருக்குன்னு நான் கேட்டேன். செல்லு ஆனில் இருக்கும்போது எப்படி அம்மாலும் பண்ணலாம் முடியும் அப்படிங்கிறாரு. இல்லண்ணா இவன் போன் பேசிட்டு வந்தான்ல, இல்லண்ணா இவன் போன் பேசிட்டு வந்தானே. இல்லை நான் கட் பண்ணுறேனே, நீங்கள் அடிக்க முடியும் தெரியல. நானும் அண்ணன் நான் போன போல நடந்து போன் பேசிட்டு வந்தேன் ஹெட்செட்ல. அப்போ இவனுக்கு உடையிலண்ணா. இவனுக்கு எனக்கு தெரியாது. 2 பையனும் நல்லா இருந்தாங்க. ரூம் கொடுத்து தான் 2 பேருமே யாரு மொத்தம் 5 பேர் தான். மொத்தம் 2 பேர் தான். எல்லாம் வரல. 4-5 பேர் வரேன். நானும் வர சொல்லிட்டேன். வேலை கொடுப்பேன். அவனை தீ வச்சு கட்டி போயிருக்காங்களா? அங்கே வச்சு தான் கேஸ் செஞ்சுருவாங்க. எல்லாமே நடந்ததுலாம் சொல்லிட்டாரு. அவருக்கு எது பேசுறாரு மீட்டிங் போகிறவங்க கேன்சல் பண்ணிட்டு வந்து சரி பேக் இந்தூர் சரி போன அடிச்சுட்டே இருக்கிறா அப்படின்னு அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுனே அப்படிங்கிறான். ஏன்னா மற்றவனுக்கு விசுவாசம் என்னடா பண்ண போகிறோம். உண்மையை சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போ. ஒரு வேலையை கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு போ. எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க, இது தப்பாக கொடுத்துறான், வயதே கொடுத்துறான்னு போ. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டாங்க, தம்பிக்கெலாம் பேசக்கூடாது, கிளம்புங்க அப்படின்னு.